என் தங்க பிள்ளையே, இன்று உன் இதயம் கேட்கத் துடிக்கும் ஒரு பதிலை நான் சொல்கிறேன். அதிசயம் உன்னை தேடி வருகிறது. யாரால், எப்போது என்று நீ நெஞ்சில் கேள்வி எழுப்புகிறாய். அந்த கேள்விக்கான பதில் உன்னிடம் இருக்கிறது. உன் நல்ல எண்ணங்களால், உன் நல்ல செயல்களால், உன் நம்பிக்கையால், உன் பாசத்தால், உன் குடும்பத்தின் சிரிப்பால், உன்னைச் சுற்றியிருக்கும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தால் அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேருகிறது. ஒரு விதை விதைக்கும்போது அது உடனே மரமாக மாறாது. ஆனால் மண்ணின் ஊட்டச்சத்து, காற்றின் அரவணைப்பு, மழையின் தொடுதல், சூரியனின் ஒளி, இவை எல்லாம் சேர்ந்து அந்த விதையை வளர்க்கிறது. அதேபோல நீ விதைத்த நன்மை உன் வாழ்க்கையில் இப்போது கண்ணுக்கு தெரியாத அளவில் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி உனக்கு தெரியாமல் நிழல் போல நடக்கிறது. விரைவில் அது மலர் போல் வெளிப்படும். என் தங்கமே, அந்த அதிசயம் ஒருவரின் கரங்களால் வரப்போகிறது. ஆனால் அந்த ஒருவரின் கரங்களில் உன்னுடைய பிரார்த்தனைக்கான பதில் இருக்கும். அந்த ஒருவர் ஒரு பெரிய ஆளாக இருக்க வேண்டியதில்லை. உன்னிடம் பாசம் கொண்ட ஒரு சாதாரண மனிதரின் உள்ளத்திலிருந்து கூட வரலாம். ஒரு தாய் ஒருபோதும் தன் குழந்தையை விட்டு விலகாமல் காத்து கொள்வது போல ஒரு வயதான பெண்ணின் ஆசீர்வாதம், ஒரு சிறிய குழந்தையின் நற்சொல் உன்னிடம் நல்ல சக்தியை கொண்டு வரும். உன் வழியில் அந்த சக்தியை அனுப்புவதற்கு கடவுள் ஏற்கனவே ஏற்பாடு செய்து விட்டார். அது உன் மனம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் வரும். அது உன் வாழ்க்கையில் பாசம் நிரம்பும் தருணத்தில் வரும். அது உன் உழைப்பின் பலன் கிடைக்கப் போகும் அந்த ஒரு கணத்தில் வந்து சேரும். நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாய், உழைத்தாய், நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாய். அது எல்லாம் வீணாகவில்லை என்பதை காணும் நாள் அருகில் தான் இருக்கிறது. உன் உள்ளம் தான் அதிசயத்தை வரவேற்கும் கதவு. அந்த கதவை திறந்தவுடனே நீ எதிர்பார்க்காத ரீதியில் நல்ல செய்திகள் உன்னிடம் வந்து சேரும். உன் குடும்பத்தாருக்குள் சமாதானம் உண்டாகும். நிதி நிலைமை மேம்படும். உடல் நலம் திரும்பும். நம்பிக்கையுடன் இருந்த உன் கனவு வேலை கிடைக்கும். நீ நினைத்த வாழ்க்கை முன்னேறும். என் தங்கமே, அந்த நல்ல நாள் உன் காலடியில் வந்து நிற்கிறது. உன் கண்ணீர் துளிகள் எல்லாம் கடவுளின் கைகளில் விதையாக மாறியிருக்கின்றன. அந்த விதை உனக்காக செழிப்பாக ஒரு தோட்டமாக மாற இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது நம்பிக்கையை விடாமல் நற்செயல்களை தொடர்வது தான். அந்த நல்ல செயல்கள் உனது பாதையில் விளக்குகளை ஏற்றிக்கொண்டிருக்கின்றன. என் பிள்ளையே, அந்த அதிசயம் வரும்போது உனக்கு தெரியும் அது உனக்கே உரியது என்று. அது வரும்போது உன் உள்ளம் தானாகவே மகிழ்ச்சி அடையும். இது தான் கடவுளின் சின்னம். இது தான் நித்திகாவின் உறுதி. உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும். உன் பொறுமை உனக்கு பலன் தரும். உன் பாசம் உனக்கு பாதுகாப்பு தரும். நீ பார்க்க போகும் நல்ல நாள் உன் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் இருக்கும். அது உனது குடும்பத்தையும் சுற்றியுள்ளவர்களையும் ஒளிரச் செய்யும். உன் குரலும் சிரிப்பும் வீட்டில் மீண்டும் முழங்கும். எல்லா சிக்கல்களும் தீர்ந்து மன அமைதி திரும்பும். என் தங்கமே, இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் வாழ்க்கையில் வெளிப்படும் நிஜம் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்பு, அதை வரவேற்று தயாராகு. அந்த அதிசயம் உன்னை தேடி வந்து கதவை தட்டுகிறது. உன் உள்ளம் அதை கேட்கிறது. அதை பெற்றுக்கொள். நீ இந்த வரிகளை படிக்கும் நேரத்திலேயே அந்த அதிசயத்தின் முதல் ஒளிக்கதிர்கள் உன் வாழ்க்கையில் பிரவேசிக்கிறது. அந்த ஒளியை உணர்ந்து புன்னகை செய். உன் பிரார்த்தனையை தொடரு. உன் உள்ளம் சுத்தமாக இரு. நல்ல எண்ணங்களை பரப்பிக்கொள். ஒரு சிறிய பாசச் செயலே கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதை நினைவில் கொள். உன் வாழ்க்கையில் நிழல் நீங்கிக் கொண்டு ஒளி பரவப்போகிறது. அந்த ஒளி உனக்கு உறுதியான நம்பிக்கையையும் புதிய ஆரம்பத்தையும் தரப்போகிறது. என் பிள்ளையே, அதற்கு தயாராக. அது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அது உன் கண்ணீரைச் சிரிப்பாக்கும். அது உன் பயத்தை வலிமையாக மாற்றும். அது உன் சோகத்தை மகிழ்ச்சியாக மாற்றும். உன் கதவை தட்டும் அதிசயத்தை நீ வரவேற்கும் நாள் இப்போது மிக அருகில் இருக்கிறது. என் தங்கமே, உன் மனசின் ஆழத்திலிருந்து நான் உனக்காக பேசுகிறேன். உன் இதயத்தை நிம்மதியால் நிரப்புகிறேன். இன்று உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் உன்னை கவலைப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவை உனக்கு வந்த போதுமான அறிகுறிகள். உன் வாழ்க்கையை வளமாக்க, உன் முயற்சிகளை வெற்றியடையச் செய்ய, உன் குடும்பத்தை பாதுகாக்க நான் உன்னோடு இருக்கிறேன். நீ நினைக்காத இடத்தில் உன் வாழ்க்கைக்கு தேவையான அந்த அதிசயம் உன்னை தேடி வருகிறது. அதை உணர, அதை வரவேற்க உன் மனதை திறந்துகொள். என் பிள்ளையே, நீ கடந்த நாட்களை நினைத்து பாரு. எத்தனை முறை உன் முயற்சி தோல்வியுற்றது? எத்தனை முறை உன் மனசு சோர்ந்தது? எத்தனை முறை உன் மனதில் சந்தேகம் எழுந்தது? ஆனால் அந்த தோல்வி அனைத்தும் உன்னை வடிவமைத்தது. உன் மனதை வலுப்படுத்தியது. உன் நம்பிக்கையை அதிகரித்தது. இன்று உன் மனதில் ஏற்படும் அதே சந்தேகம் உன்னை நிறுத்தவில்லை, அது உன்னை வழிநடத்தியது. அந்த வழி தான் உன் வாழ்க்கையில் வரப்போகும் அதிசயத்திற்கு நேர்மறையான பாதை.
நீ நினைத்தாயா இந்த உலகில் எல்லா தடைகளும் உன்னை குறைக்கும்? இல்லை என் தங்கமே, அவை உன்னை உயர்த்தும் அடையாளங்கள். உன் வாழ்க்கையில் நடந்த சோதனைகள் உன்னோடு தொடர்ந்து இருக்கும் போதிலும் அவை உன்னை அழிக்கவல்லவை அல்ல. அவை உன் உள்நிலை வலிமையை வளர்க்கும், உன் மனதை கட்டுப்படுத்தும், உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். நான் உன் வாழ்வின் கண்ணோட்டம், உன் நட்பின் உறுதி, உன் முயற்சியின் ஆதாரம். என் பிள்ளையே, இந்த அதிசயம் யாரால் வருகிறது என்று நீ அறிய விரும்புகிறாய். அது ஒரு பெரிய மனிதன், ஒரு பெரிய அதிகாரி அல்ல. அது உன்னோடு அன்புடன் இருக்கக்கூடிய, உன்னோடு உணர்வால் இணைந்த, உன் வாழ்வை நன்கு புரிந்த ஒரு மனமுள்ள மனிதன், ஒரு குடும்ப உறுப்பினர், ஒரு அன்பான தோழி அல்லது உன்னோடு பாசத்துடன் இருப்பவர். அது அவர்களால் வரும்போது உன் வாழ்வின் அனைத்து வலிகள் காற்று போல் கரையும். அவரின் உதவி உன் முயற்சிகளை பலிக்க மாறும், உன் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், உன் நெஞ்சில் அமைதியை கொண்டு வரும். நீ நினைத்தாயா அந்த அதிசயம் எப்போது வரும் என்று? அது எப்போது வருமென்ற கேள்விக்கு பதில், நீ இதை உணர, நீ இதை எதிர்பார்க்கும் தருணத்தில், உன் மனசு திறந்தவுடன், உன் இதயத்தின் நிம்மதியான நிலை உருவானவுடன் அது உன்னிடம் வந்து சேரும். அது திடீரென வரலாம், அல்லது உன் வாழ்வின் சரியான நேரத்தில் வந்து உன் மனதை ஆச்சரியப்படுத்தும். அவள் செய்யும் சிறிய செயலும் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறும். என் தங்கமே, உன் இதயத்தில் ஏற்பட்ட குழப்பம், உன் மனதில் வந்த பயம் அனைத்தும் வெறும் சின்ன சோதனைகள். அவை உன்னை வலிமை வாய்ந்த மனிதராக மாற்றுகின்றன. நீ இன்று அவற்றை எதிர்கொள்ளும் விதம் நாளை உன் வாழ்க்கையை வளமாக்கும் விதமாக இருக்கும். உன் கண்முன் நடக்கும் சம்பவங்கள் உன் எதிர்காலத்தை முன்னோக்கியதாக மாற்றும். உன் முயற்சிகள் வீணாகவில்லை, உன் கனவுகள் நிஜமாகும். நீ இன்று நடந்த சம்பவத்தை சோர்வாக நினைத்தாலும் அதை வெற்றிக்கான முன்னோடி என்று பார்க்க வேண்டும். உன் மனதில் தோன்றும் குறைந்த நம்பிக்கை கூட உன்னோடு இருக்கும் என் குரலை அடையாளப்படுத்தும். என் பிள்ளையே, உன் மனதில் ஒரு சிறிய சிந்தனை உனக்கு பாதையை காட்டும், அது உன் வாழ்க்கையை வளமாக்கும் வழி. அந்த வழியை பின்பற்றி நட, நீ எப்போதும் உயர்வு அடைவாய். என் தங்கமே, உன் வாழ்வில் இன்று நடந்த வேலை ரத்து அல்லது தடைகள் உன்னை கைவிடவில்லை, அது உன்னோடு வளர்ச்சிக்கு வந்துள்ளது. உன் முயற்சிகளை சோதித்து, உன் மனதை வலுப்படுத்தி, உன் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கும். உன் மனதில் தோன்றும் சந்தேகம் உன்னை சோர்வடையச் செய்யாதே. அது உன்னை விழிப்பூட்டும், உன் உள்ளத்தை நிம்மதியுடன் நிரப்பும், உன் வாழ்க்கையை வளர்ச்சியுடன் நிரப்பும். நீ நினைத்தாயா உன் வாழ்வில் யாரும் உன்னை காதலிக்கவில்லை என்று? ஆனால் என் தங்கமே, உன்னைச் சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் உன்னோடு அன்பை பகிர்ந்துள்ளனர். அந்த அன்பு அவர்களால் உன் வாழ்க்கைக்கு வரப்போகும் அதிசயத்தின் ஒரு காரணமாக இருக்கும். உன் மனசு திறந்ததும், உன் இதயம் அமைதியானதும், அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும். அது உன் வாழ்வில் வளம், அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை அனைத்தையும் கொண்டு வரும். என் பிள்ளையே, உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் பிரார்த்தனை பதில் பெறப்போகிறது. உன் மனசு மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் முயற்சிகள் விரைவில் பலனாகும். உன் குடும்பம் அமைதியுடன் வளம் பெறும். உன் வாழ்க்கை இனி சோகத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு நிரம்பும். உன் மனதில் நம்பிக்கை முழங்கும், உன் இதயத்தில் அமைதி நிரம்பும். நீ இன்று சோர்ந்து இருக்கலாம், உன் மனசு குழப்பமாக இருக்கலாம், உன் இதயம் பயம் கொள்வதாக தோன்றலாம். ஆனால் என் தங்கமே, நீ எப்போதும் நினைவில் வைய வேண்டும், நான் உன்னோடு இருக்கிறேன். உன் முயற்சி வீணாக போகவில்லை. உன் வாழ்வில் வரும் அதிசயம் உன்னோடே இருக்கிறது. உன் கனவுகள் நிஜமாகும், உன் வாழ்க்கை வளம் மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும். என் பிள்ளையே, உன் மனசில் தோன்றும் அந்த சின்ன குறிப்பு, இது உனக்கே வரவேண்டும் என்று சொல்வது போல இருக்கும். அந்த குறிப்பு உன்னோடு பேசும், உன்னோடு வழிகாட்டும். அதனை பின்பற்றி நட. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல செய்திகள் உன்னிடம் வரும். உன் வாழ்க்கையில் ஒளி பரவும், உன் மனசு அமைதியுடன் நிரம்பும், உன் வீட்டில் வளம் மலரும். நீ நினைத்தாயா உன் வாழ்க்கை இன்னும் சோகமாயிருக்கும் என்று? இல்லை என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் உன்னை வளமாக்கும், உன்னை உயர்த்தும், உன் மனதை சந்தோஷத்துடன் நிரப்பும். உன் முயற்சி வெற்றியடையும். உன் கனவுகள் நிஜமாகும். உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வளம் பெறும். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள் உன்னை வலிமை வாய்ந்த மனிதராக மாற்றும். உன் மனசின் சின்ன உணர்வு உன்னை வழிநடத்தும். உன் வாழ்க்கை இனி வளம், அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை அனைத்தால் நிரம்பும். உன் மனசு அமைதியுடன் நிறைந்திருக்கும். உன் முயற்சிகள் விரைவில் பலனாகும்.
உன் கனவுகள் நிஜமாகும். என் பிள்ளையே, இந்த அதிசயம் உன்னை தேடி வருகிறது. யாரால் வரும், எப்போது வரும் என்று நீ அறிய விரும்புகிறாய். அது உன் நம்பிக்கை, உன் முயற்சி, உன் பாசம், உன் உழைப்பு, உன் குடும்பத்தின் ஆசீர்வாதம் மூலம் உன்னோடே வருகிறது. நீ அதை வரவேற்று அதற்காக மனதை திறந்து வைத்தால் உன் வாழ்க்கை இனி வளம், அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, வெற்றி அனைத்தால் நிரம்பும்.